பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 48வது வசனத்திலே அழகாக ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யாராலையும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அழகான ஒரு பாடல் பாட போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்க பாடுறீங்களா? பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ ஆளான நோயை அகற்றி குணமாக்கி, மாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த ஆதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பார். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும், மன்னிப்பு மாட்சிமையா எண்ணுவாயோ கீழ கும்மேற்கிந்தூரமே, எண்ணுவாயோ கீழ கும்மேற்கிந்தூரமே, மண்ணில் உன் பாவம் அகன்ற தூரமே, என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார் அல்லவா? அவரைத்தாங்க நம்ம வாழ்நாள் முழுவதும் துதித்துக் கொண்டே இருக்கிறோம். பூமியில கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு நம்ம பாவத்தை நம்மளை மன்னிச்சாருங்க. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. இந்த உலகத்துல பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் கொண்ட ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? எங்களுடைய பாவங்களை மன்னிச்சீங்களே இயேசுப்பா, எங்க மேல கிருபை பாராட்டினீங்களே, நோயெல்லாம் குணமாக்குனீங்களே, எங்களை பரிசுத்தப்படுத்தினீங்களே, நல்வழிப்படுத்தினீங்களே. ஆனால் நாங்க நன்றி இல்லாத பிள்ளைகளாக நாங்க வாழ்கிறோம் இயேசுப்பா. இன்றிலிருந்து நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். நம்முடைய பாவங்களை மன்னித்தாரல்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார்லவா? அந்த அளவற்ற கிருபையை நினைத்து தொடர்ந்து அவரே நாம் பிடித்துக் கொண்டு வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்தி இன்னும் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.